அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஷி அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். சி அப்படின்னா SHE. சி அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும், SHEங்கிறது ஆணை குறிக்கும். அப்போது சியிலேயே ஆண் இருக்குது, அதாவது பெண்ணில் ஆண் அடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே போர்க்குணம், மன வலிமை இதெல்லாம் ஆணை காட்டிலுமே அதிகம். அவங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வைராக்கியமாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். இதுக்கெலாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பரம்பரையாக ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வீரம் உண்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. புராண கதைகள், முன்னாடி உள்ள கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது எல்லாரும் அப்படி இருக்கிறதில்ல, சில பெண்கள் மட்டும்தான் ஆணுடைய உத்வேகம், தைரியம் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெண்ணுடைய நளினமும் சேர்ந்துருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஜாதக ரீதியாக உள்ள காரணம் தான் ரொம்ப முக்கியமாகப்படுது. அப்படி என்ன ஜாதக ரீதியான காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய லக்னம் ஆண் ராசியில் விழுந்து அந்த பெண்ணுடைய லக்னாதிபதி வாங்கிய சாரமும் ஆண் கிரகத்தின் சாரத்திலே இருந்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு ஆணினுடைய போர்க்குணம், மனோ வலிமை, மனோதிடம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். அப்போது இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் ஆண் ராசியில் விழுந்து லக்னாதிபதியும் ஆண் கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அந்த பெண்ணிடம் ஆணினுடைய தன்மைகள் இருக்கும். இதே பெண் ஜாதகத்தில் லக்னம் பெண் ராசியில் விழுந்து லக்னாதிபதி வாங்கிய சாரமும் பெண் கிரகத்தின் சாரமாக இருந்தால் பெண் தன்மை அதிகமாக காணப்படும். அப்போது மனோ வலிமை, மனோதிடம், போர்க்குணம் இதெல்லாம் ஆணுடைய சுபாவங்களாக சொல்லப்பட்டாலும் பெண்களுக்கு அது எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா இந்த அடிப்படையில் தான். இப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவை எல்லாமே ஆண் ராசியிலிருந்து ஆண் கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணிடம் மிகுதியாக ஆணினுடைய குணங்கள் காணப்படும். கோவப்படுறது, ஒரு ரூடாக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது இதெல்லாமே அந்த பெண்ணிடம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவைகள் அனைத்துமே ஆண் கிரகத்தின் சாயலில் தொடர்பில் இருப்பதால் தான். அப்போ இந்த தன்மை இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு ஆணினுடைய சுபாவங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொதுவான பலனாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.